Okay. Good morning to everyone. Let's start. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனசன்ஸ் ஜேர்னி ஆஃப் கோயிங் பேக் டு சைல்ட்ஹுட். செனசன்ஸ் அப்படின்னு நம்ம யாரை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டர்லி பீப்புள், அதாவது 50+ ஏஜ் இல்லவங்க, 55+, 60+ ஏஜ் இருக்கவங்க பீப்புள்ஸா தான் நம்ம வந்து செனசன்ஸ் ஆர் எல்டர்லி பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ எல்டர்லி பீப்புள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்டர்லினா ஃபர்ஸ்ட் என்ன, ஏஜிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சைக்கிள். அதாவது நம்ம ஒரு வச்சு வளர வளர நம்ம கூடவே சேர்ந்து வளர்றது தான் வந்து ஏஜிங். ஸோ இந்த ஏஜிங் பார்ட்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ நம்ம 25 இயர்ஸ்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும், 50 இயர்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸா பிசியாலஜிக்கல் சேஞ்சஸா நம்ம சேஞ்ச் ஆகிறது தான் வந்து ஏஜிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜிங்ல இன்னும் வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாடிக்குள்ள இருக்க செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒரு சர்டின் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடி செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். தானாவே வந்து செல்லுலர் டேமேஜ்ல ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டேமேஜ்னால நமக்கு வந்து என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் கெப்பாசிட்டி, நம்ம மென்டல் கெப்பாசிட்டி, நம்ம சோஷியல் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி சொன்னா டிட்டோரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். லைக் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து நம்ம வந்து ஏஜிங்னு சொல்லி இதை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏஜிங்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வரேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏஜிங்ல என்னெல்லாம் பெரிய மேஜர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால் இன் எல்டர்லி. இப்போ நம்மளே வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இப்போ 85 70+ ஏஜ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஆனா வந்து ஒன்ஸ் கீழே ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அப்பல இருந்து இப்படி ஆயிட்டாங்க, அப்பல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து ஃபால் இன் எல்டர்லின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட போனி சேஞ்சஸ் ஆரல்ஸ் வந்து அவங்க மசில் சேஞ்சஸ்னால அவங்க கீழே விழுந்து அடிப்படுது. அதாவது அவங்க கீழே விழுறதுனால அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டுதான் ஃபால் இன் எல்டர்லின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள நிறைய டீப்பா பார்க்கலாம். ஃபால்ஸ் இன் எல்டர்லி வந்து என்ன ஆகுது, எதனால ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடி நம்ம அப்ரைட் பொசிஷன்ல வச்சு இல்லை, ஆரல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்லவுச் பொசிஷன்ல வச்சிருக்கோம், உங்களுக்கு குனிஞ்சு வச்சிருக்கோம், ஆரல்ஸ் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பாடியில நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் நம்ம ஏஜ் ஆக ஆக. அதனால நம்ம பாடிக்குள்ள நடக்கிற விஷயம் தான் வந்து இப்போ நான் 20 இயர்ஸ் நல்லா ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னா 50 இயர்ஸ்க்கு மேலே என் பாடியில இருக்க செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால எல்லாம் ஃபிட்டா எல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதனால என் பாடி நார்மலைஸா வந்து இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லை, நான் வந்து பாடியை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படின்னா என் மசில்ஸ் என் செல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா ஒர்க் பண்ணா மட்டும்தான் என்னால என் அப்படியே பொசிஷன்ல வச்சுட்டு என்னால பேலன்ஸா நிற்க முடியும். ஸோ இந்தப்பட்ட பேலன்ஸ் இல்லாத இது வந்து ஏஜ் அப்போ குறையறதுனாலதான் இந்த எல்டர்லி ஃபால்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ இந்த பேலன்ஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்சரி, சிஎன்எஸ் அண்ட் நியூரோமஸ்குலர் சொல்லிட்டு பேசிக்கா சொல்ல போனா நம்ம பிரெயின்ல வந்து கோஆர்டினேட்டா இந்த 3 இடம் வந்து கோஆர்டினேட்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த பேலன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். எந்த ஏஜா இருந்தாலும் சரி, நம்ம இப்பவே வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்ம அசஸ் பண்ணா மட்டும்தான் இந்த எல்டர்லி ஏஜ் ஆகும் போது நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எதனால ஒரு ஓல்டர் அடல்ட்ஸ் வந்து கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் கேட், அதாவது மசில் மாஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கை இங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கு உள்ள வந்து எலும்பு இருக்கும், இதுக்கு மேல தசை அதாவது மசில் இருக்கும். ஸோ இப்ப நான் தூக்கணும், என் கையை நான் தூக்கணும் அப்படின்னா என் மசில் வந்து பிடிச்சிட்டு கையை தூக்கினா மசில் வந்து பிடிச்சிட்டு இழுத்தா மட்டும்தான் என் மூவ்மெண்ட் வந்து நல்லாவே வரும். ஸோ என்னால வந்து எனக்கு மசில் நல்லா இருக்கு, இப்ப என்ன பிடிச்சி இருக்கிறதுனால என் மூவ்மெண்ட் வந்து நல்லாவே பண்ண முடியும். இப்போ அதுவே ஏஜ் ரிலேட்டட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மசில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆக டீஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நான் சொல்லாமே செல் டெத் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம். ஸோ அந்த ஏஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மசில் வீக்னஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதனால இப்போ மூவ்மெண்ட்டும் சரியா இருக்கும், மூவ்மெண்ட்டும் இருக்க முடியாது. மூவ்மெண்ட் எனக்கு ப்ராப்பரா இல்லாதனால எனக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து நிறையவே ரெஸ்ட்ரிக்டே ஆகுது. நார்மலா இருக்குது நிறையவே எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதனால இந்த எல்டர்லி ஃபால்ஸ் வந்து நிறையவே வருதுன்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேற எப்படி எல்லாம் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கெயிட் ப்ராப்ளம். நான் சரியா நடக்கல, நடக்கிறாங்க, இம்ப்ராப்பரா நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த எல்டர்லி ஃபால்ஸ் வந்து நிறையவே, இந்த ஃபாலிங் வந்து நிறையவே ஹேப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் டிராப் ஆகுது. நல்லாவே இருப்பாங்க, சடனா பிளட் ப்ரெஷர் பிபி டிராப் ஆகுது அப்படின்னா அவங்க ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்து எல்டர்லி ஃபால்ஸ்க்கான மெயின் ரீசன் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இருக்கா, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஐசைட். இப்ப நம்ம கண் சரியா தெரியனாலுமே வந்து நம்ம கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா ஹீரிங், காது சரியா கேட்கல அப்படின்னா, அண்ட் ரீஃப்ளெக்ஸ், இந்த ரீஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லைங்களா,
இந்த ரீஃப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா சப்போஸ் இங்க கீழே தடுக்கி கீழே விழுறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை வந்து கீழே போயிடும், நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு கீழே போயிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ஏஜ் ஆக ஆக அந்த மசில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிஃப்ளெக்சஸ் எல்லாமே கம்மியாகும். அதனால நம்ம புத்துன்னு கீழே உள்ளதா இருக்கட்டும், விழுந்து இந்த ஃபிராக்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து நடக்குது. ஸோ இதனாலதான் வந்து பெரிய வந்து நம்ம விஷயமா அந்த மேஜர் ப்ராப்ளமா சொல்லிட்டு இந்த எல்டர்லி ஃபாலை நம்ம பாக்குறோம். ஸோ இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் ரீசனா இருக்கும், மேஜர் ரீசனா இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா டயாபிட்டிஸ், அதாவது டயாபிட்டிஸ் இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னா இவங்களுக்குலாமே வந்து இந்த ஃபாலோக்கான அந்த இது வந்து ரிஸ்க் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இது இல்லாம நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்கான்டினன்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கே வந்து பார்த்தோம்னா அந்த யூரினரி பிளாடர் கண்ட்ரோல் வந்து நல்லாவே இருக்கணும், நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஏஜ் அட்டைன் ஆயிட்டும், ஒரு 50+50+ நல்ல ஏஜ் அட்டைன் ஆயிட்டும் வரும்போது இந்த வந்து இன்கான்டினன்ஸ் வந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது நம்ம யூரின் ஹோல்டிங் வந்து கம்மியாக ஆயிடும். அதனால இப்போ வந்து இப்போ டக்குன்னு வந்து நமக்கு அர்ஜென்ட்டா யூரினேட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இப்போ பாத்ரூம் ஓடுவோம் இல்லைங்களா, சக்குன்னு ஓடும்போது சப்பன்ஸ் நமக்கு ஸ்லிப் ஆகுது. இஸ்வாதி எல்டர்லி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகும்போது இப்ப சடனா அர்ஜென்டா போகுது, நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்படி வேகமா போய் பாத்ரூம் வலிக்கு வந்து ஃபிராக்சருக்கான ரீசனுக்குமே வந்து நிறையவே இருக்கு. ஸோ அது இப்போ நான் அந்த மாதிரி ரீசன்ஸ்மே நிறைய கிடக்கு. ஸோ அது இல்லாம வேற என்னெல்லாம் ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது இப்ப டிமென்ஷியா இருக்கு. இப்போ காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் வந்து இப்ப நிறையவே நம்ம பார்க்கலாம், நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ராப்பரா பார்த்தோம்னா அது எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து டிமென்ஷியா சொல்றது, இந்த பார்க்கின்சனா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்ப நிறைய விஷயம் மறந்துடுறாங்களா இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டிமென்ஷியா பீப்புள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங்ஸ் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரீசன் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிகேஷன்ஸ். இப்போ வந்து இப்போ சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு மெடிசன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து நமக்கு அந்த ஓவர் டோஸ் அந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல அந்த மாத்திரையை போட்டுட்டு நம்ம வந்து ஏன்ஸ் நடந்தோம் போயிட்டு வரோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம ப்ரிவென்ஷன், அது வந்து நம்ம ஃபாலிங்க்கு வந்து நிறைய ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம தூக்கத்துக்காக கொடுக்குறாங்கன்றதுனால அந்த நம்ம தூங்குற டைம்ல வந்து நம்ம ஏன்ஸ் நடக்கிறது எங்கன்னா போயிட்டு வர்றது நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசினஸ் ஆர் கன்ஃபியூஷன் வந்து நிறையவே நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எடுக்கிற மெடிகேஷன்ஸ் பொறுத்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா மெடிகேஷன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த எல்டர்லி ஃபால் வந்து நீங்க கம்ப்ளீட்டா கம்மி பண்ணலாம். அண்ட் தென் வந்து சேஃப்டி, லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோங்க அப்படின்னா சேஃப்டி அசாஸ். அதாவது இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே இப்ப நம்ம வெளியே போறோம் அந்த டைம்ல வந்து இப்ப நம்ம படிக்கட்டுல இறங்கணும், நம்ம படிக்கட் ப்ராப்பரா இல்ல அல்லது வந்து நம்ம என்ன இப்போ ஒரு ஸ்லோப் ஏறோம் அப்படின்னா அந்த ஒரு ரேம்ப் சரியா இல்லை அப்படின்னாலுமே வந்து இந்த எல்டர்லி ஃபால்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ரீசன். இந்த ரீசனால மட்டும்தான் ஒரு பர்சன்ஸ் வந்து கீழே விழுறதுக்கான மெயின் ரீசன்ஸா இருக்கும். இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? எனிஒன்? எனி டவுட் so far? Okay, shall I move to the next slide? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து பேலன்ஸ். பேலன்ஸ் வந்து எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நேரா நிக்கிறதுக்கோ நம்ம ப்ராப்பரா நடக்கிறதுக்கோ வந்து பேலன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது இப்ப நான் நேரா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே என்னால பேலன்ஸ் இருக்கிறதுனாலதான் என்னால அப்ரைட் பொசிஷனா வச்சுட்டு என்னால உட்கார முடியும். இப்ப நீங்க நேரா நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கனாலதான் உங்களால உங்க பாடி ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்களால நிக்க முடியுது. வித்தவுட் பேலன்ஸ் வந்து நம்மளால எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆயிடும். நார்மலா முன்னாடி போயிட்டு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்பர் பேலன்ஸ் ஷிஃப்டிங் இல்லை அப்படின்னா தான் நம்ம ப்ராப்பரா முன்னாடி போயிடுறதா இருக்கு, இந்த கூன் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ் ஆஃப் சப்போர்ட், அதாவது நம்ம காலை வச்சு எப்படி நிக்கிறோமோ நம்ம காலை பொறுத்து தான் அந்த பேலன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. இப்போ நான் நார்மலி இப்போ எல்லாம் என்ன ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபேஷன் சொல்ல முடியாது, இப்போ எப்படி நல்லா அடாப்டேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒத்த கால நிற்குது. இப்போ நம்ம 2 காலம் இன்னாலுமே வந்து ஒரு காலை மட்டும் ஃபுல்லா வெயிட் போட்டு இன்னொரு காலை சும்மா வச்சு நிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வெயிட் ஷிஃப்ட் ஆகும், அதனால நமக்கு ஒரு சைடு நல்லாவே கால் வலி வர ஆரம்பிக்கும். இது நம்ம இப்போல இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ ஈஸியா வந்து ஏர்லி ஓயே சொல்லுவோம், இந்த முட்டி வலி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல வர நிறையவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க நிற்கும் போது உங்க பேஸ் ஆஃப் சப்போர்ட் நீங்க 2 காலையும் ப்ராப்பரா வெயிட் போட்டு நிக்கிறீங்களான்றத வந்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிவென்ஷன் வந்து பேலன்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் உங்க பேலன்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து இப்போ பேலன்ஸ் வேணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்ரியோசெப்டிவ், வெஸ்டிபுலர் அண்ட் விஷுவல். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த
இந்த ஐ விஷன் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுனாலும் இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும். அண்ட் தென் வெஸ்டிபுலர் இஷ்யூவா இருந்தாலுமே வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பிரெயின் ரிலேட்டடா வரும். நம்ம பிரெயின்ல வந்து எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாச்சும் வந்து ஒரு விஷயம் கனெக்ட் ஆகல. இப்போ வந்து எனக்கு விஷுவலா போக வேண்டிய அந்த ஒரு சிக்னல் வந்து போயிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே வந்து என்னோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாம போயிடும். அதனால நான் ஃபாலோ ஆகலாம். ஆரஞ்சு வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல, எனக்கு சிக்னல் சரியா வரல, பிரெயின் வந்து சிக்னல் வரக்கூடிய சிக்னல் வந்து எனக்கு சரியா வரல அப்படின்னா இந்த வெஸ்டிபுலர் இஷ்யூனால நான் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த 3 விஷயம், ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம், வெஸ்டிபுலர் சிஸ்டம் அண்ட் விஷுவல் சிஸ்டம் தான் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட் டைப் ஆஃப் பேலன்ஸ் வந்து நம்ம இருக்கு, என்ன டைப் ஆஃப் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2 டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டாட்டிக் பேலன்ஸ். ஸ்டாட்டிக் பேலன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் நேரா நிக்கிறப்போ என்ன யாருன்னா பின்னாடி புஷ் பண்ணாலுமே வந்து நான் ப்ராப்பரா நிக்கிறேன் அப்படின்னா அதுதான் ஸ்டாட்டிக் பேலன்ஸ். ஸ்டாட்டிக்கா நான் நிற்கும் போது ஓகே என்னால எந்த சப்போர்ட் இல்லாம எந்த சைடுல பிடிக்காம எல்லாம் நிக்க முடியுது அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் பேலன்ஸ் சொல்லுவோம். டைனமிக் பேலன்ஸ் அப்படின்னா மூவிங்ல இருக்கும் போது நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கும் போது அப்படின்னா நம்ம பேலன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம படிக்கிட்டே ஏறோம் அப்படின்னா நம்மளால பேலன்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு ஏறி நடக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் டைனமிக் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம விலகிறதுக்கான சான்சஸ்மே நிறையவே இருக்கு. ஸோ இந்த டைனமிக் பேலன்ஸ் இந்த 2 விதமான பேலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேலன்ஸ்க்கு மெயினா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோவர் லிம், அதாவது நம்ம இடுப்பு கீழே ஃபுல்லா அந்த கால் பகுதியில் தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம மசில் பவர் மெயின்டைன் ஆகுறது பொறுத்து தான் இந்த பேலன்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து தெரியும். நம்ம வந்து இடுப்பு கீழே, அதாவது நம்ம ஹிப்பு கீழே இந்த ரீசன் லெக் ரீசன் ஃபுல்லாவே வந்து நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரென்த்தா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நமக்கு பேலன்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். ஆல்ஸ் நமக்கு இல்ல, பாடி கரெக்டா இல்ல, நம்ம லோவர் லிம் மசில் வந்து வீக்கா இருக்கு, என்னால வந்து டக்குன்னு உட்காந்து ஏஞ்சிக்க முடியல, ஆல்ஸ் இந்த கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் விஷயம் எல்லாமே விஷயஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வர ஆரம்பிக்கும் நடுவில் வந்து. சோ இது எல்லாமே நம்ம எதோட கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னாங்க பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பிரெயின்ல ஒரு சென்ஸ் ஆரஞ்சு சிக்னல்ஸ் வரல அப்படின்னா இந்த பேலன்ஸ் இஷ்யூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பேலன்ஸ்க்கு வந்து இப்போ நான் பேலன்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு, இப்போ நான் பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ண எனக்கு எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சரியாகும். ஸோ பேலன்ஸ் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம தனியா பண்றதோட இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த ஏரோபிக் ட்ரைனிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கோட நம்ம கம்பைன் பண்ணி பண்றப்போ நமக்கு இன்னும் நல்லாவே நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு சொல்ல நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பேலன்ஸ் ட்ரைனிங் பண்றோம், ஏரோபிக் ட்ரைனிங்கோட நம்ம பேலன்ஸ் சேர்ந்து பண்றோம், அதே ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கோட நம்ம சேர்த்து பண்றப்போ நம்ம பாடி வந்து நல்லா இன்கார்பரேட் பண்ணி கோஆர்டினேட்டா ஒர்க் ஆகும். நம்ம நார்மலா ஒர்க் பண்றதோட இன்னுமே கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணும். அப்படி பண்றப்போ நமக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே நம்ம நல்லா அதை ஒர்க் பண்றோம், நமக்கு வந்து இப்போ இனிமேல் நம்ம விழமாட்டோம், நம்ம எல்லாம் ப்ராப்பரா போவோம், எந்த படிக்க நம்ம விழ போனாலுமே வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் பிடிச்சிக்கலாம், அந்த ரிஃப்ளெக்ஸ் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஒர்க் பண்ணும்போது முதல்ல நம்ம சேர்த்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம பேலன்ஸ்ல வர என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ரிவென்ட்ஸ் ஃபார் இன்ஜுரி. நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே நம்ம இதுக்கப்புறம் விழ மாட்டோம், நம்ம நேரா நடந்து போகலாம், நம்மளால ப்ராப்பரா நடக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நிறைய பேர் விழுதுக்கான ரீசனே வந்து அவங்க சரியா இந்த முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்ப நமக்கு வந்து வயசாயிருச்சு, அவ்வளவுதான், நம்ம இது பண்ண நம்ம விழுந்துருவோம், நம்ம இது பண்ண நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைக்காலஜிக்கா அவங்க திங்க் பண்றதுனால மட்டும்தான் இந்த ஃபாலிங் ரீசன்ஸ்மே நிறையவே இருக்கு. சோ அந்த நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் பேலன்ஸ் ட்ரைனிங்ஸ் நம்ம சேர்த்து பண்ணும்போது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால்ஸ் வந்து நம்ம நல்லாவே இது பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இம்ப்ரூவ் பாஸ்டர். நான் சொன்ன மாதிரி இப்போ பாஸ்டர் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த 3 எக்ஸசைஸ் பேலன்ஸ் எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணும்போது என் பாஸ்டர் வந்து நேரா இருக்கும். நேரா இருந்தா என்னால நேரா பார்க்க முடியும், என்னால ப்ராப்பரா நடக்க முடியும். நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நம்ம எல்லாமே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்ம நார்மலா நடக்கிறதுக்கும் இப்போ என்ன ரொம்ப தூரம் ஏஞ்சி நிற்கணும், ரொம்ப நாள் நடக்கணும் அப்படின்னா எனக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பேலன்ஸ்மே நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த ஸ்டாண்டிங் பேலன்ஸா இருக்கட்டும், லோக்கமோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ எனக்குன்னா நடந்து இவ்வளவு தூரம் நான் நடந்து போகணும், இவ்வளவு நான் கடைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு கடைக்கு போறதுக்கான வரைக்கும் எனக்கு அவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆகணும், ஒரு பேலன்ஸ் சஸ்டெயின் ஆகணும், ஒரு பவர் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வர நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓல்டு அடல்ட்ஸ், நான் சொல்றது எல்லாமே ஓல்டு அடல்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம எல்லாமே வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ஸ். இது நம்ம வந்து எதுக்கு பண்ணணும், நம்ம இது மெயினா நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கான, நம்ம பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெடியூஸ் ஃபியர் ஆஃப் ஃபாலிங். நம்ம ஃபியர் ஆஃப் ஃபாலிங் வந்து இருக்கும் இல்லைங்களா, நம்ம சைக்காலஜிக்கலா வந்து விழுந்துருவோம், இது பண்ணா விழுந்துருவோம், இது பண்ணா நம்ம வந்து நம்ம சரியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஃபியர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபியரை வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ அதனாலதான் மூவ் பண்ணுங்கன்னு சொல்றது. மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஃபாலிங் வந்து கம்மியாக காசுறாரு.
நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஃபங்க்ஷன். நம்ம பிசிக்கலா வந்து நல்லாவே வந்து எந்துவா இருக்கலாம். யார்கிட்ட வந்து இப்போ நம்ம யார்கிட்ட மெயினா சொல்ல போனா டிபெண்டா இருக்க வேண்டாம். இப்போ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யாரோ டிபெண்டா இதை எடுத்துட்டு வந்தாலுமே வந்து யாரோ டிபெண்டன்ஸா வச்சுட்டு இதை எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி சொல்றது இல்லாம நம்ம இப்போல இருந்து நம்ம கொஞ்சம் பிசிக்கலா நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்ல நம்ம என்ன நடக்கும் போது நமக்கு இந்த பிசிக்கலா வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்பரா பேலன்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு நம்ம இண்டிபெண்டா இருக்கலாம். அண்ட் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்மே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே தான் வந்து எய்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் காமனா கேட்கிற விஷயம் வந்து ஸோ ஓகே நான் பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்றேன். இப்ப பண்ற தப்புமே அதுதான். நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்றோம், ஓகே இப்ப நல்லா கேட்டுட்டேன், எனக்கு பேலன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்ப நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 2 நாள் பண்ணுவாங்க. ஓகே 2 நாள் பண்ணிட்டு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணிட்டேனே எனக்கு எதுவுமே சரியாகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரிப்போர்ட்ஸ் படி ஸ்டடிஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க புதுசா ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது மினிமம் நீங்க ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 5 நாள் ஆச்சு 8 வாரத்துக்கு பண்ணணும். அதாவது 2 மாசம் ஒரு வாரத்துல 3ல இருந்து 5 நாள் நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க பாடிக்குள்ள சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நீங்க விஷயம் புதுசா பண்றப்போ அது நம்ம பாடி அடாப்டேஷனுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 8 வீக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே நம்ம இத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ அதனால நமக்கு எது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேல கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இப்ப பண்ணிட்டு இந்த 2 நாள் பண்ணிட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம எல்லாமே டக்குன்னு வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும், டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஓகே 2 நாள் பண்ணி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பண்ணி இதுவே ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பெட்ட பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மினிமமா நம்ம பாடி அடாப்டேஷன் நம்ம டைம் கொடுக்கறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 வீக்ஸ் ஆச்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம பாடியில வந்து நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து இப்போ வந்து அடாப்டேஷன் வைப்போம். ஓகே நம்ம இது புதுசா பண்ணுறது நடக்குது நம்ம பாடிக்குள்ள இது அடாப்டேஷன் சொல்லி நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ இதுக்கான 8 வீக்ஸ் வந்து கண்டிப்பா ஆகும். ஸோ ப்ராப்பரா ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 5 நாள் நீங்க கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ண உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் எக்ஸசைஸ் சேஃப்டியோட பண்ணணும். இப்ப நம்ம பண்ண அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ப்ராப்பரா நீங்க சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுமே வந்து இன்ஜுரிக்கான ப்ரோன் வந்து நிறையவே இருக்கு. ஓகே நான் இதை ஒரு ஃபால்ஸ் மோட்டிவேஷன் சொல்லுவாங்கல்ல, ஓகே நான் டக்குன்னு பாத்துட்டேன், டக்குன்னு இது யூடியூப்ல பாத்துட்டேன், எங்க ரீல்ஸ்ல பாத்துட்டேன், டக்குன்னு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுமே வந்து பெரிய இன்ஜுரிக்கான போறதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம டைம் கொடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் மட்டும்தான் பேலன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கா இது பேலன்ஸ்ல? பேலன்ஸ் சொன்ன வரைக்கும் எனி டவுட்ஸ்? ஓகே ஓகே லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்லாம் இருக்கே, ஸோ இதுக்கு நம்ம என்னதான் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இது நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாதான் இந்த பேலன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எக்ஸசைஸ் சொல்லி பார்க்கும்போது நிறையவே இருக்கு. நிறைய பேலன்ஸ் எக்ஸசைஸ் நம்ம சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நிறையவே பண்ணலாம். ஆனா நான் மெயினா எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டி சென்சரி எக்ஸசைசஸ். மல்டி சென்சரி எக்ஸசைஸ் சொல்லுங்க, பேர்லயே மல்டி இருக்கிறதுனால 2 சென்ஸ், அதாவது கம்பைண்டா 2-3 சென்ஸ் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றதுனால நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறையவே தெரியும்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ரீசெண்டா எடுத்த ப்ராஜெக்ட்ல பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த மல்டி சென்சரி எக்ஸசைஸ் நாங்க எடுத்துப்போம். ஸோ மல்டி சென்சரி ஒர்க்கர்ஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆடிட்டரி கம்பைன் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும் போது நம்ம 2 சைட்ல சைட் பை சைடு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆடிட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடிட்டர்ல ஹியரிங் அண்ட் ஸ்பீச்சிங் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டி சென்சரி எக்ஸசைஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம். விஷுவல் சைட்ல பார்க்கும்போது சீயிங் அண்ட் பர்சிங்கா இருக்கட்டும், அண்ட் கைனஸ்தெட்டிக்கா பார்க்கும்போது டச் அண்ட் மூவ்மெண்ட்லயே நம்ம கம்பைன் பண்ணி 2 சென்ஸ் 3 சென்ஸ் நம்ம சேர்த்து கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸே பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டி சென்சரி விஷயத்த நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லி பார்க்கணும். இப்ப எவிடன்ஸ் பேஸ்டா பார்த்தோம் அப்படின்னா மல்டி சென்சரி வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டடிஸா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மல்டி சென்சரி எக்ஸசைஸ் நம்ம பண்றதுனால நிறையவே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பேலன்ஸ்னால இம்ப்ரூவ் வந்திருக்கு, அண்ட் நம்ம மூவ்மெண்ட் பண்றதுக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் லாஸ்ட் பட் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ரெடியூஸ் த ஃபால்ஸ், அதாவது ஃபால் ப்ரிவென்ஷன் வந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மல்டி சென்சரி எக்ஸசைஸ் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டே இருந்தோம், ப்ராப்பரா ஒரு பீச் நான் சொன்ன மாதிரி 2 months பேஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெடியூஷன் ஆஃப் ஃபால்ஸ் வந்து நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி சென்சரி எக்ஸசைஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க பாக்குற மாதிரி 8 இருக்கு. இதுல வந்து ஒன்னொன்னா சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் பொறுத்த வரைக்கும் வார்ம் அப்.
இப்ப நம்ம ஆளுங்க பண்ற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் எக்ஸசைஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாமே வந்து வார்ம் அப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வார்ம் அப் பத்தி பெருசா நான் சொல்லணும்னு எதுவும் அவசியமா கிடையாது. நீங்க பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வார்ம் அப் தான். இப்போ ஸ்டார்டா ஒரு 5 நிமிஷம் நடத்திட்டு வரீங்க அப்படின்னா நார்மலா கை வீசி வீசி நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்து வார்ம் அப் செஷன் தான் வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க பாக்குற விஷயம் வந்து ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் விஷயம் எல்லாமே இப்போ நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதாவது நம்ம ஹிப் ரேஞ்ச்ல இருந்து ஃபுல்லா நம்ம கால் வரைக்கும் நம்ம இருக்க நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம பவரை பொறுத்து தான் நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கு, நம்ம ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கு, இவங்க நல்ல பேலன்ஸ் இருக்கு, இவங்ககிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹிப் ரீஜன் கீழே இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பார்த்தோங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் சோலியர் ஸ்ட்ரெச். சோலியர் ஸ்ட்ரெச்னா ஒன்றும் கிடையாது. நீங்க இந்த ரீஜன் பாக்குறீங்க இல்லையா, அதாவது உங்க லெக்குக்கு பின் பேக் சைடு. ஸோ இந்த ரீஜன் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மசில் நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மசில் கிராம்ப் பிடிக்குது இல்லையா, நம்ம நம்மளா நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம இருப்போம், சடனா 2 நாள் எக்ஸசைஸ் போகணும், 3 நாள் அதாவது கிராம்ப் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கால் பிடிச்சிச்சு கை பிடிச்சிச்சுன்னா சொல்லுவோம் இல்லைங்களா. அது நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணதான் நம்ம மசில் வந்து எலாங்கேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்படி என் மசில் இருக்கு அப்படின்னா நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என் மசில் கொஞ்சம் இழுத்து விடும். அப்படி இழுத்து விடும் போது எனக்கான நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் மசில் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். அவ்வளவுதான், மசில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ எனக்கு மசில் பண்ணும்போது இந்த கிராம்ப் பிடிச்சிக்கிறதா இல்லாம ப்ராப்பரா என்னால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோல பிக்சர்ல போட்டிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க கையை வந்து 2 செவுத்துல வச்சு நின்னுட்டு இந்த ஒரு லெக மட்டும் உங்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி செவுத்துல சாய்ச்சி வச்சுக்கோங்க. இப்பவே நீங்க ஒரு காலை நீங்க பின்னாடி வைக்க வச்சுட்டு இந்த ஹீல் மட்டும் தூக்கி இருக்கு இல்லைங்களா, நீங்க கீழே பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த ஹோரியல் தூக்கி இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோரியல் நீங்க கீழே 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 கொண்டு வரும்போது இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இந்த பின்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். வேணா சொன்னா ஒரு மினிமல் பெயின் தெரிய ஆரம்பிக்கும், ஏதோ தெரியுது இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற ஃபீல் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் நீங்க ஃபாலோ பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு, பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி. செகண்ட் ஸ்ட்ரெச் பாத்தீங்க அப்படின்னா சேம் தான், ஆனா இந்த உட்கார நீங்க உட்காந்துட்டு பண்ணலாம். இது ஒரு சேர்லயே உட்காந்துட்டு, ஆனா சேர்ல உட்காரும் போதுமே பின்னாடி அந்த இங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்ல சாயாம நம்ம பாடியை வந்து அப்ரைட் பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ஒரு டவலோ ஆரல்ஸ் வந்து ஏதாவது ஒரு துணியோ வச்சுட்டு நீங்க கால் நீங்க பண்ணிருக்க மாதிரி காலை கட்டி நீங்க முன்னாடி இழுக்கும் போது உங்க நீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மெயினே அதுதான், உங்க நீஸ் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க கால பேண்ட் கட்டிட்டோ இல்ல டவல் கட்டிட்டோ நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி இந்த கீழ் ரீஜன் வந்து இந்த பேக் ஆஃப் த லெக் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸோ இதாவது பேசிக் ஸ்ட்ரெச் நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்ப நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேக் ஆஃப் த லெக்ஸ்க்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். இப்போ நம்ம கீழே பார்த்த மாதிரி அப்பர் தை பிஹைண்ட் பேக் தைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண மாதிரி கீழே உட்காந்துட்டு நம்ம காலை நீட்டி வச்சுட்டு 2 காலை டச் பண்ற மாதிரி நம்ம 2 நம்ம ரீச் ஆயிட்டு நம்ம கால் டச் ஆகுது, நம்ம 2 டச் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்றதுதான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். சோ இது எல்லாமே வந்து நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஏன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிவென்ஷன், உங்களுக்கு எந்த ஃபர்தர் இன்ஜுரி இல்லாம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து இப்ப மொத்தமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதே வந்து காலுக்கு மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கீழே பேக் ஆஃப் த லெக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம், 2 ஸ்ட்ரெச்சஸ்மே வந்து. மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி பின்னாடி இந்த பேக் ஆஃப் தைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணோமா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து நம்ம குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். இது பண்றது இந்த மாதிரி நீங்க பொசிஷன்ல வச்சு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆஃப் த தை, நம்ம தை ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் தை ரீஜன், இந்த தை ரீஜன்ல வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் ஸ்ட்ரெச்சா வந்து நம்ம என்னென்ன இது பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இந்த ரீஜியன், செகண்ட் பேக் ஆஃப் த தை ரீஜியன், தேர்ட் வந்து ஃப்ரண்ட் தை ரீஜன், இந்த 3 ரீஜனுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்க ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னர் தைஸ்ல வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சிங் சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் மூலமா ஃபாலோ பண்ணும்போது நம்ம இன்னர் தைஸ்லுமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். அதனால மூவ்மெண்ட் பண்ணாம நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நல்லாவே நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம ஹிப் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த்துமே நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேலன்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னா மெயினா நமக்கு தேவை வந்து நம்ம லெக்ல வந்து நிறைய நம்ம ஸ்ட்ரென்த்தன் வேணும், லெக் ஸ்ட்ரென்த்தன் வேணும். செகண்ட் வந்து நம்ம கோர் பேலன்ஸ் வேணும். நமக்கு கோர் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த கோர் பேலன்ஸ் அண்ட் தென் வந்து நம்ம ப்ராப்பரா அந்த ஸ்ட்ரென்த் லெக்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும்தான்
ப்ராப்பரா நம்ம பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ணும் போதா இருக்கட்டும், எந்த இன்ஜுரிஸுமே இல்லாம நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் நான் இந்த ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபர்தர் இன்ஜுரிஸ் இல்லாம நீங்க உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்னன்னு பண்ணணும்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றது எல்லாமே பண்ணலாம். ஸோ இதை பத்தி நான் இப்ப பேசினேன் அப்படின்னா லைக் நிறைய போகும், நிறைய எல்லா விஷயம் தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டா இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா சொன்னா மட்டும் தான் நமக்கு புரியும். ஸோ அதனால இதை பத்தின கம்ப்ளீட் வீடியோ மட்டும் நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய நாள்ல வந்து நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ இதெல்லாம் மட்டும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது இல்லாம வேற என்னெல்லாம் எக்ஸசைஸ் பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூனிபெடல் பைபெடல் சப்போர்ட். யூனிபெடல் சப்போர்ட் இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, இப்போ ஒத்த கால நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து நான் ஒரு காலை தூக்கிட்டு நிக்கிறேன், ஒரு காலை தூக்கிட்டு நின்று என்னால சிங்கிள் நிலையில நிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த பேலன்ஸா இருக்கட்டும், இந்த பேலன்ஸுமே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்க முன்னாடி ஒரு சேர் ஏதோ வச்சுக்கிட்டு நம்ம நின்றுக்கணும். அந்த சேரை போய் நம்ம நின்றுக்கிட்டு அந்த சேரை பிடிச்சி 2 கையில நம்ம சேரை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, சேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை வைத்து இன்னொரு காலை மேல தூக்கிட்டு நிக்கணும். நிக்கும் போது நமக்கு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 நம்ம கவுண்ட் பண்ணிக்கும் போது ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னு அப்படியே ஃபர்ஸ்ட் கீழே வச்சுக்கணும். ஒரு 3-2 டைம்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லேக்க பார்க்கணும், நெக்ஸ்ட் லேக்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் லேக்க அதே மாதிரி ப்ராப்பரா மாத்தி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண நமக்கு அந்த யூனிபெடல் சப்போர்ட்டுமே வந்து நிறையவே கிடையாது. அதாவது இப்போ சிங்கிள் லேக் ஸ்டான்ஸ் வந்து எனக்கு நல்லா ப்ராப்பர் இருந்தாலும் ஒரு கால வச்சாலுமே வந்து நல்லா ஒரு கால நின்னாலுமே நல்லா ப்ராப்பரா நிக்க முடியும், எனக்கு பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே வந்து நம்ம ப்ராப்பரா இது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், நான் வந்து சேர்ல இது பண்ணி ஒத்த கால நிக்க ட்ரை பண்ணிட்டேன் சப்போர்ட் வச்சுட்டு அப்படின்னா, இப்போ நல்லா பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் நீங்க நல்லா நிக்க முடியுது அப்படின்னா அதையும் நீங்க வந்து உங்களுக்கு நல்லா டிஃபிகல்ட்டா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட் நீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி வெஸ்டிபுலர் சிஸ்டம் இல்லைங்களா, இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டமே நல்லா இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனாலேயே வந்து உங்களுக்கு இன்ஜுரி ப்ரிவென்ஷன் வந்து நல்லாவே கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த யூனிபெடல் ஆர் பைபெடல் சப்போர்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கிங் வித் வெரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி பரமான எக்ஸசைஸ், இது வந்து டைப் ஆஃப் பேலன்ஸ் எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்க வீட்லயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க, இந்த வெளியே போய் நீங்க பண்ணணும், எங்கெல்லாம் ஜிம் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க வீட்லயே இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வித் வேரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ நான் முன்னாடி நடக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்னால இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னால நேரம் நடக்க முடியுது அப்படின்னா அதுலயும் நம்ம சேலஞ்சஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் நேரம் நடக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், இங்க இருந்து இங்க நடக்க நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது நான் 1 மினிட்டா கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் வேகமா நடக்கணும். அப்போ நான் கொஞ்சம் வேகமா ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்போ நான் 2 மினிட்ஸ் நான் நடக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது 1.45 மினிட்ஸ் தான் நடக்கிறேன், ஒரு 1.30 மினிட்ஸ் தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஸ்பீட் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி நடக்கிறதா இருக்கட்டும், இப்போ நான் பின்னாடி நடந்து போறதா இருக்கட்டும், ஆல்ஸ் நான் சைட் வேஸ்ல நடந்து போறேன், இல்லை சைட் வேஸ்ல நடக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணும் போதுமே வந்துட்டு நம்ம எல்லா ஆல் சைட் ஆஃப் பேலன்ஸுமே நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். நான் சேம் வைஸ் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஐஸ் ஓப்பன் அண்ட் ஐஸ் க்ளோஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நீங்க சேலஞ்சிங் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டோம், நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னா உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. இப்போ பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு சொல்லிட்டு நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே நான் பேலன்ஸா இருக்கேன், எல்லாம் பேலன்ஸா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங் ஆன் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் சர்ஃபேசஸ். இப்போ வந்து நீங்க வீட்டுல இருக்கிற நார்மல் சர்ஃபேஸ் தான், நம்ம வீட்டுல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நார்மல் சர்ஃபேஸ் தான். ஓகே இதெல்லாம் நார்மல் சர்ஃபேஸ், என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபார்வர்ட் வாக் பண்றேன், பேக்வர்ட் வாக் நல்லா பண்றேன், சைட் வாக் நல்லா பண்றேன், இதெல்லாம் என்னால நல்லா பண்ண முடியுது. ஐஸ் ஓப்பன் ஐஸ் க்ளோஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியுது அப்படின்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா அன்இவன் சர்ஃபேஸா நிக்க வைக்கிறது. அன்இவன் சர்ஃபேஸ்னா ஒன்றும் இல்ல, ஒரு மேட்ல இப்போ நம்ம தரையில நடந்துருப்போம், இந்த டைல்ஸ்ல அடுத்து இந்த மேட்ல நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மேட்ல வாக் பண்றது, இந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் கொஞ்சம் ஃபோமா இருக்குன்னா அந்த மாதிரி சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைனமிக் பேலன்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லாவே இம்ப்ரூவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க நல்லா நீங்க தான் பண்ண மாதிரி நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா ஒரு சேலஞ்சஸ் நான் எடுத்து பண்ணணும். ஓகே நான் இது பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு நல்லா வந்துருச்சு, நெக்ஸ்ட் நான் இந்த சர்ஃபேஸ்ல நான் ட்ரை பண்ண போறேன், நெக்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க இன்னொன்னு விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க வேற சர்ஃபேஸ் மாத்துறீங்கனாலுமே இந்த விஷயம் நான் நல்லா பண்ணிட்டேனா, அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு நான் ப்ராப்பரா வருதா, எனக்கு எல்லா விஷயமும் கரெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு உங்க 2-3 வாட்டி நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு மட்டும்தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் நீங்க ஒர்க் அவுட்ஸ்க்கு நீங்க போகணும். ஏன்னா இது நல்லா 2-3 வாட்டி பண்ணிட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் போக ஆரம்பிச்சீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரிசல்ட்டும் தெரியாது, நீங்க அந்த இன்ஜுரி ஆகிறதுக்கான ரீசனுமே நிறையவே இருக்கு.
ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட்டா நல்லா பண்ண முடியும், என்னால ஐஸ் ஓப்பன் பண்ணி நல்லா பண்ண முடியும், ஐஸ் க்ளோஸ் பண்ணி என்னால ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் இதுன்னா கிரவுண்ட் செட்ஸை மாத்தி பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாக்கிங் வித் சேலஞ்சஸ். நான் சொன்ன மாதிரி ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைடர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் நடக்கும்போது அப்டக்கிள் வச்சு நடக்கிறது. இப்ப சின்ன பென்சில் மாதிரி போட்டுட்டு இப்ப சின்ன பென்சில்ல ஏதோ ஒரு பொம்மையும் போட்டு அந்த பொம்மையை தாண்டி நான் நடக்க முடியுதா? இப்ப நம்ம நேரா நடக்கும் போது சின்ன பொருளை கீழே அதை தாண்டி நடக்க முடியுதா? அப்படி நம்ம காலை தூக்கி வைக்கும் போது நமக்கு சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து சிங்கிள் லெக் பேலன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ அந்த மாதிரி கீழே போட்டு கூட தாண்டி எல்லாம் கால் வச்சு நடக்க முடியுதா? என்னால எந்த மாதிரி கீழே பொருள் இருந்தாலும் என்னால ப்ராப்பரா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்னால சேர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே. சோ இந்த மாதிரி நீங்களே உங்க செல்ஃபா நீங்க சேலஞ்ச் பண்ணிக்க இந்த பேலன்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஆனா பிஃபோர் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் பண்ணும் போது ஒரு சப்போர்ட் வச்சுட்டு ஒரு அசிஸ்ட் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது நமக்கு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்கனாலுமே கரெக்ஷன் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மிஸ்டேக் பண்றோம், நெக்ஸ்ட் டைம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் போட்டோம் மோட்டார் கோஆர்டினேஷன். இப்போ வந்து மோட்டார் கோஆர்டினேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்ப நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், சிங்கிள் லெக் பேலன்ஸ் நின்னுட்டேன், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லா வந்து நடந்து போயிட்டேன், ஃபார்வர்ட் டிஸ்டன்ஸ் எல்லா ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல வேற சர்ஃபேஸ் எல்லாம் நிக்க முடியுது அப்படின்னாலுமே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மோட்டார் கோஆர்டினேஷன். இது வந்து எப்படின்னா வந்து நம்மளோட ரீஃப்ளெக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா இப்ப நான் நேரா போயிட்டே இருக்கேன், ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் நடந்துட்டு இருக்கேன், டக்குன்னு என்னால ஒரு கமெண்ட்ஸ் இப்ப யாரோ வந்து நான் நேரா நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன வந்து ரைட்ல திரும்பு, லெஃப்ட்ல திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நடக்கும் போதே என்னால அந்த கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நல்லா டேர்ன் பண்ண முடியுதா, அவரை இந்த பக்கம் டேர்ன் பண்ண முடியுது. நான் சொன்ன மாதிரி 2 சென்ஸ்ல ஒன்னா ஒர்க் பண்றோம். இப்ப நான் வந்து இந்த சென்ஸ்லயே நான் நேரம் நடந்து போறதே ஒர்க் பண்றேன், அட் சேம் டைம் யாரும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதை நான் ஃபாலோவும் பண்ணணும். சோ அந்த 2 சென்ஸ்லயும் வந்து நமக்கு சைட் பை சைட் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நீங்க நேரா நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப யாரும் வந்து லெஃப்ட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு, அதுவும் சேட்டை மட்டும் திருப்பிட்டு நேரம் நடந்து போ அப்படின்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வந்து இந்த மோட்டார் கோஆர்டினேஷன் வந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் இந்த மல்டி சென்சரி ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். சோ இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கு அந்த எக்ஸசைஸ்ல மல்டி சென்சரி எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? எனி டவுட்ஸ்? ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் வரும் எல்டரி பேஷன்ஸ்க்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம பார்த்ததுக்கு வந்து பேலன்ஸ் பார்த்துக்கணும். எல்டரி ஃபால் அது எதனால வருது, அது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், பேலன்ஸ் எக்சர்சைஸ் பண்றது மூலியமா நம்மள எப்படி நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்மள ப்ராப்பரா பாத்துக்கலான்றது வந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கான்டினன்ஸ் நம்ம இதை வந்து பெருசா யாரும் எடுத்து பேசுவாங்களா எனக்கு தெரியல. ஸோ இன்கான்டினன்ஸ் வந்துமே இந்த எல்டரியில வந்து நிறையவே ஃபேஸ் பண்ற விமன்ஸ் மெயினா ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து இதுதான். இன்கான்டினன்ஸ்னா என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்வாலண்டரி லீக்கேஜ் ஆஃப் யூரின், அதாவது நம்ம கண்ட்ரோலே இல்லாம நம்ம யூரினேட் பண்றதுதான் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இது மோஸ்டா வந்து எல்டரி அடல்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த மசில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஸ்டார்ட் ஆகும் ஏஜ் வர. ஸோ அதனால அவங்களுக்கு பிளாடர் கண்ட்ரோல் இல்லாதனால இந்த மாதிரி லீக்கேஜ் ஆன விஷயம் எல்லாமே இந்த இன்வாலண்டரி லீக்கேஜ் இன்கான்டினன்ஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதுல வந்து 5 டைப் ஆஃப் யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில என்னதான் நடக்குது, நம்ம யூரினேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி நம்ம பிளாடர் வந்து ஃபில் ஆயிட்டு நம்ம யூரினேட் பண்ற வரைக்கும் நம்ம பாடிக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குதுன்ற பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி நீங்க பாக்குறதா வந்து நம்ம பிளான் வந்து யூரினரி பிளாடர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த விஷயம் தான் வந்து யூரினரி பிளாடர். இதுதான் வந்து சுத்தி இருக்கிறதா, இதுதான் வந்து மசில். இதுக்குள்ள இருக்க எல்லோ கலரா இருக்கிறது தான் வந்து யூரின், அந்த கீழே இருக்கிறது தான் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில். ஓகேவா? அண்ட் இங்க இருக்க ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிங்டர் கண்ட்ரோல் இதுதான் வந்து நம்ம வந்து இப்ப யூரின் இங்க வருது அப்படின்னா இது வந்து ரிலாக்ஸ் ஆனா மட்டும்தான் இந்த யூரின் வந்து வெளியே வரும். ரிலாக்ஸ் ஆகல அப்படின்னா யூரின் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ யூரின் பிளாடர் வந்து அந்த யூரின் வந்து ஃபில் ஆகுது பிளாடர்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்சேஷன் ஒரு பாதிக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, கொஞ்சம் பாதிக்கு முன்னாடி ஆயிடுச்சு, அந்த பாதி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி ஆகும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் சென்ஸ் போயிடும். ஓகே, நம்ம வந்து பிளாடர் வந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம வந்து யூரினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சென்ஸ் நம்ம கொடுப்போம். நமக்கே தெரியும் இல்லைங்களா, நாமலாம் வந்து நம்ம சென்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம வெளியே ஆப்பிள் தண்ணி நிறைய குடிச்சிருப்போம், ஒரு நம்ம சென்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, நமக்கு இதுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு சென்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அது ஆஃப் டே வந்து ஃபில் ஆயிடுச்சு, பிளாடர் ஆஃப் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா
இந்த சென்ஸ் வந்து பிரெயின் மூலமா சொல்ல ஆரம்பிக்கும், ஓகே நம்ம பிரெயின் போகணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப்க்கு மேல ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இப்ப நார்மலா வந்து ஓகே எனக்கு இது மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் போய் யூரினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் வந்து நார்மல் டிசைட் டு வாட். இந்த மாதிரி விஷயம் நடக்கும். சோ இதுக்கு இல்லாம நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்படின்னா இப்ப நம்ம இப்போ வந்து இது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம வந்து யூரினேட் பண்ணணும், நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு. சோ நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம பண்றதுதான் இப்ப போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மசில் சொன்னேன் இல்லைங்களா, அது யூரினரி சுத்தி இருக்க மசில் வந்து ஒரு வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். ப்ரெஷர் கிரியேட் பண்ணி இந்த யூரினேட்டிக் வெளியே தள்ளும் போது இந்த ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ரிலாக்ஸ் ஆகும்போது யூரினேட் வந்து வெளியே வரும். நார்மலா வந்து நம்ம யூரினேட் பண்றது இல்லாம இதுதான் வந்து நார்மல் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து யூரினேட் வந்து கலெக்ட் ஆகுது, அது வந்து பாதி கிட்ட வந்து கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகுது, ஓகே நமக்கு யூரினேட் பண்ணணும், நமக்கு வந்து யூரினேட் வந்து இதுவாகணும், நமக்கு யூரின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது ஹாஃப்க்கு மேல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இதுதான் ஸ்டேஜ், இதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணணும், நம்ம போய் கம்ப்ளீட்டா யூரின் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா யூரினேட் பண்றது. இதெல்லாம் தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம சைக்கிள் நடக்குது நம்ம பாடிக்குள்ள நம்ம நார்மலா பண்ணும்போது. சோ இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதுல என்ன இன்கான்டினன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 5 டைப்ஸ் ஆஃப் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். இப்ப நமக்கே வந்திருக்கோம் இல்லையா, இப்ப நிறைய பேர் வந்து இது பண்ணிருப்பீங்க இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்மளால காஃப் பண்றோம் ஆர்எல்ஸ் வந்து ஸ்னீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நம்ம இன்வாலண்டரியா வந்து இதுவாகும், யூரினரி லீக்கேஜ் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி சொல்றோம். இது எதனால வருது அப்படின்னா நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில், அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து வீக்னஸா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிளாடர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த இன்கான்டினன்ஸ் வந்து நமக்கு எல்லாமே வரும். செகண்டரி பார்த்தோம் அப்படின்னா யூரினரி இன்கான்டினன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நான் இதுல சொன்ன மாதிரி நமக்கு இந்த பாதி ஃபில் ஆனதுக்கு அப்புறமே வந்து நமக்கு பிரெயின்ல சென்சேஷன் தெரியும் சொன்னேன் இல்லைங்களா, பிரெயின் வந்து சென்ஸ் போயிடும் இன்வாலண்டரியா, அதாவது நம்ம வந்து யூரினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பாதி கூட ஃபில்லா இருக்காது, பாதி கம்மிக்கும் இந்த லெவலுக்கு தான் ஃபில்லா இருக்கும். டக்குன்னு வந்து நமக்கு பிரெயின் சென்ஸ் போயிடும், ஓகே இப்ப யூரினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம யூரினேட் பண்ணோம் அப்படின்னா கம்மி அமௌண்ட் ஆஃப் யூரின் தான் வந்து வெளியே வரும். சோ அதுதான் வந்து ஏர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து ஃபால்ஸ் இது கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதனால நடக்கும்னா இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த மசில் சொன்ன இல்லைங்களா சுத்தி இந்த பிளாடர் மசில், இது வந்து ஓவரா ஆக்டிவ் ஆயிடுச்சு. இது ஓவர் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் எல்லாமே நம்ம கொடுக்கும். கம்மியா இருக்கும் போதுனே வந்து நம்ம யூரினேட் பண்ணோம் இந்த ஃபீல் வந்து நம்ம கொடுக்கறது தான் வந்து ஏர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அந்த ஏர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சேர்த்து வர்றதுதான் வந்து மிக்ஸ்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ யூரினரி இன்கான்டினன்ஸ். நாங்க இந்த இதுல காமிச்ச மாதிரியே ஹாஃப் மேல ஒரு முக்காவாசி ஃபில் ஆயிடுச்சு, பிளாடர் ஃபில் ஆயிடுச்சு, யூரின் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா வாய்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்ப்ளீட்டா வாய்ட் பண்ணணும், நம்ம போய் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும், நம்ம போய் யூரினேட் பண்ணியே ஆகணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து இதுல ஓவர்ஃப்ளோ வந்து நடக்காது. அதாவது இந்த இது வந்து இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னா இது பிளாடர் ஃபுல்லா யூரின் வந்து கலெக்ஷன் ஆயிட்டு அதுவே ஸ்டார்ட் ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும், ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு. நமக்கு அந்த சென்ஸுமே பிரெயின் சொல்லியிருக்காது, நான் வந்து ஃபுல் ஆயிடுச்சு நீ இப்போ வாய்ட் பண்ணணும், நீ போயிட்டு யூரினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் நமக்கு சென்ஸே கொடுக்காது. சோ அந்த நேரத்துல நடக்கிறது தான் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி நடக்கிறது எல்லாமே. இதுதான் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலே பார்த்துருப்போம். இப்ப நம்ம இந்த நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுனா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கத்தீட்டர் போட்டிருப்பாங்க யூரினுக்காக. சோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ யூரினரி இன்கான்டினன்ஸ்னால மட்டும்தான். சோ அந்த பிரெயினுக்கான அந்த பிரெயினும் நமக்கு சிக்னல் கொடுக்காது, நம்ம யூரின் இது ஃபுல் ஆயிடுச்சு நம்ம போய் லீக் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அதனால வரக்கூடிய இது இஷ்யூ தான் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூரினரி இன்கான்டினன்ஸ். இப்ப நம்ம வந்து வெளியே போறோம், இப்போ வேற என்ன இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எது ஃபெசிலிட்டிஸ் இல்ல, யூரினரி ஃபெசிலிட்டிஸ் இல்ல, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் யூரினரி இன்கான்டினன்ஸ். இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? எனிதிங்? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்கான்டினன்ஸ் இன் மேல்ஸ். இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க விமன்ஸ்க்கு தான் அந்த இன்கான்டினன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன ஸ்டடில என்ன சொல்றாங்க அப்படின்னா விமன்ஸ் மாதிரியே மென்ஸ்க்கும் வந்து இன்கான்டினன்ஸ் வருது, யூரினரி இன்கான்டினன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க, வந்து ஸ்டடிஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால இது விமன்ஸ்க்கு தான ப்ராப்ளம் தான் இன்கான்டினன்ஸ், மேல்ஸ்க்கு வராதுன்னு சொல்லிட்டு நாமளும் இப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து நார்மலா இருக்கக்கூடாது, ஓகே நமக்கு இதை வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்ப மேல்ஸ்க்கா வந்துருச்சு, இப்ப 2 பேருக்குமே தான் இருக்கு அப்படின்னா இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்
ஆல்சோ வந்து நான் இப்ப எனக்கு யூரினரி இன்கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இது நம்ம எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ஸ் an எக்ஸசைஸ் கால் கீகல் எக்ஸசைஸ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கீகல் எக்ஸசைஸ்லாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இது கீகல் எக்ஸசைஸ் எதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம யூரினேட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நமக்கு அந்த சொன்ன மாதிரி இந்த ஸ்பிங்டர் கண்ட்ரோல் இல்ல, இந்த ஸ்பிங்டர் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து இது கொடுக்கும். ஸோ அதுக்கான இதுதான் வந்து கீகல் எக்ஸசைஸ் சொல்லுவோம். இந்த கீகல் எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்பிங்டர் இருக்கு இல்லைங்களா, இதான் வந்து யூரினை வெளியே தரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த இடம் ஸ்பிங்டர் வந்து நம்ம கண்ட்ரோல் நல்லா கொடுக்கும், அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். வேற என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பவுல் கண்ட்ரோலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம கீகல் எக்ஸசைஸ் மூலியமா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் தான் வந்து, இப்ப நம்ம யூரினேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லைங்களா, நம்ம இதுவும் வந்து நம்ம மசில் வந்து கண்ட்ரோல் பண்றோம், நீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூரினேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண விஷயத்தையே வந்து நம்ம நார்மலா படுத்துட்டு இருக்கும் போது பண்ணோம் அப்படின்னா அதுதான் கீகல் எக்ஸசைஸ். எக்ஸாக்டா சொல்ல போனா நான் எப்படி சொல்லணும்னா, யூரினேட் பண்ணிட்டேன் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, மசில் கண்ட்ராக்ட் ஆகுது பண்ணிட்டதுக்கு அப்புறம். சோ அந்த எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம படுத்துட்டோ நார்மலா படுத்துட்டோ அது நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி விடும் போதுதான் வந்து அதுதான் நார்மல் கீகல் எக்ஸசைஸ் சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ அதை நீங்க வந்து கீழே படுத்துட்டு 3 to 4 times வந்து 10 to 50 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு லைக் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு விடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம கண்ட்ராக்ட் பண்றது எல்லாமே பண்ண முடியும். நம்ம வந்து அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் இல்லாம நமக்கு அந்த பிளாடர் கண்ட்ரோல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஆன்சரிங் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கிட்டீங்க, அதாவது நீங்க டெய்லி பேட்டர்ன் நீங்க பண்ணிக்கும் போது யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு இதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? இன்கான்டினன்ஸ் எல்லாம் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து மேஜரா ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை பத்தி பார்த்தோம், அதாவது பேலன்ஸ் அண்ட் எல்இடி ஃபால்ஸ், நெக்ஸ்ட் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லிட்டு. இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னா ஒன்றும் இது கிடையாது, மூச்சு திணறல் ஏற்படுது இல்லைங்களா. இப்போ நாமெல்லாம் வந்து இப்போ எங்கேயோ போயிட்டு வர மூச்சு திணறல் ஏற்படுறதுதான் வந்து நம்ம ஹார்ட் கண்டிஷனாலேயோ இல்ல லங் கண்டிஷனாலேயோ நமக்கு ஏற்படுற விஷயம் தான் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னு சொல்லுவோம். டிஸ்னியானா ஒன்றும் இல்லை, ஷார்ட்னஸ் ஆஃப், அதாவது எனக்கு வந்து தேவைப்படுற ஆக்சிஜன் கிடைக்கல அதனால மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் டிஸ்னியா. நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் கிடைக்கல, நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் பிளேட்டுக்கு மூளைக்கு போகல அப்படின்னா தான் இந்த மூச்சு திணறல் எல்லாமே ஏற்படுது. சோ இந்த மூச்சு திணறலே வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம், அக்யூட் அண்ட் கிரானிக்னு சொல்லிட்டு. அக்யூட்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 3 வாரமா அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கு, அப்படி 3 வாரத்துக்குள்ள எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அதை நான் அக்யூட் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப அலர்ஜியா இருக்கு, ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க, அலர்ஜி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான் வந்து அக்யூட் டிஸ்னியான்னு சொல்லுவோம். அது எதனால நடக்குது அப்படின்னா நம்ம மூச்சு காத்து இருக்கு இல்ல, மூச்சு குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த மூச்சு குழாய் வந்து ஏதாச்சும் ஒரு ஏர்வே வந்து பிளாக் ஆயிருக்கு, அலர்ஜி இருக்கு அப்படின்னா நேரோ ஆயிடுச்சு. லைக் இப்படி என் காத்து உள்ள போகும்போது எனக்கு ஏர் இருக்குன்னா அந்த சைஸ் வந்து கம்மியா இருக்கனால லோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் உள்ள போகுது, அதனால எனக்கு தேவைப்படுற இது கிடைக்காது, ஹேர் கிடைக்காதனால எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, அந்த டிமாண்ட் அதிகமாகுது. இப்படி மூச்சு இழுத்து விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாகிறதுனாலதான் அந்த அக்யூட் டிஸ்னியா சொல்லி சொல்றோம். இந்த விஷயமா இருக்கு, நார்மலா இருக்கு, அக்யூட்ல இருக்கு அப்படின்னா அது 3 வீக்ஸ்க்குள்ள சரியாயிடும். சோ எனக்கு 3 வீக்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த மூச்சு திணறல் 3 வாரத்துக்கு மேலேயே இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அதை நம்ம கிரானிக் டிஸ்னியான்னு சொல்லி சொல்லுவோம். அது எதனால வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆஸ்மா பேஷன்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதாவது இந்த சிஓபிடி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துமே இந்த கிரானிக் டிஸ்னியான்ற இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு அதை ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த ஸ்பூட்டம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சளி இருக்குன்னா ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏன்னா அந்த ப்ராப்பர் பிரீத்திங் இருக்காது. அந்த ப்ராப்பர் பிரீத்திங் இல்ல அப்படின்னாலுமே வந்து அவங்களால எந்த விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா இல்லைனால தான் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே நான் மாஸ்க் வச்சு நான் போட்டுட்டு எனக்கு வந்து நான் ஹேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் தேவைப்படுறாங்க. சோ அந்த இதுதான் வந்து 3 வீக்ஸ் மேல இருந்துச்சுன்னா வந்து நம்ம கிரானிக் டிஸ்னியா, கிரானிக்கா வந்து எனக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஆகுது, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா போய் டாக்டர் செக் பண்றது நமக்கு நல்லது விஷயம் எல்லாம். சோ இதை நான் கம்மி பண்ணணும், இந்த டிஸ்னியா வந்து எனக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் இருக்கு. சோ இந்த டயஃப்ரமேட்டிக் எக்ஸசைஸ் வந்து எங்க விமன்ஸ் டே ப்ரோக்ராம் வந்தவங்களுக்கு நல்லா இது தெரியும், ஏன்னா இது அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்ல. சோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா ப்ராப்பரா பிரீத் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். யாரா இருந்தீங்கன்னா நீங்களே கை வச்சு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல போட்டு பிக்சர்ல காட்டிருக்க மாதிரியே ஃபர்ஸ்ட் உங்க ரைட் ஹேண்டை வந்து செஸ்ட்லயும் உங்க லெஃப்ட் ஹேண்டை வந்து உங்க டம்மிலையும் வச்சுக்கோங்க. டம்மியில வச்சுட்டு நீங்க பிரீத் இன் பண்ணும்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க உங்க செஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வருதா ஆர் உங்க அப்டோமினல் ஃபர்ஸ்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு எது ஃபர்ஸ்ட்ல வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது ஜஸ்ட் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ நீங்க இது உங்களுக்கு ப்ராப்பரா அந்த வீடியோ பிளே ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரீத் இன் பண்ணும் போது உங்க செஸ்ட் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ற பேட்டர்ன் வந்து நீங்க பண்ற பிரீதிங் பேட்டர்ன் வந்து ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம மூச்சுல இழுக்கும் போது நம்ம டம்மி தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வரும். நம்ம டம்மி முன்னாடி வரும்போது தான் நம்ம ஏர் வரும்போது நிறைய ஸ்பேஸ் உள்ள இருக்கும். நம்மளால நிறைய காத்து வந்து உள்ள இழுக்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கை நல்லா வச்சுக்கிட்டு நான் நல்லா பிரீதிங் பண்ணும்போது என் டம்மி முன்னாடி வரும்போது என்னால அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நான் இன்ஹேல் பண்ண முடியும். ஸோ அதனால என்னோட கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லாவே எனக்கு லங்ஸ் ஃபுல்லா எனக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனேன் அப்படின்னா இப்ப நான் வந்து நல்லா மூவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நல்லா மூவ் பண்றேன், நல்லா படிக்கிட்டே நடக்கிறேன், நல்லா ஓடி வரேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க பாடியை மூவ்மெண்ட்லேயே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் நிறையவே தேவைப்படும். இப்போ சப்போஸ் வந்து இப்ப எனக்கு வந்து வேலையே இல்லை, நான் வீட்லயே சும்மா இருக்கேன், நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு பெருசா அந்த வேலையும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அதாவது இவ்வளவுதான் மூச்சு தேவைப்படும். ஸோ இவ்வளவுதான் மூவ் பண்ணாம நம்ம இருந்தோம்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸா வரும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இவ்வளவுதான் மூவ் பண்ணல, நான் மூவே பண்ணது இல்லை, காலையில் இவனுக்கு சும்மாவே இருக்கேன் அப்படின்னா நமக்கான ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம மூச்சு பெருசா இது பண்ணிக்காது. நார்மலா எழுப்போம், கொஞ்சமா எழுப்போம், கொஞ்சமா விடுவோம், கொஞ்சமா எழுப்போம், கொஞ்சமா மூச்சு விட்டுட்டே இருப்போம். இப்படி விடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லங்ஸ்க்கு வந்து எப்படின்னா ஃபுல்லா இவ்வளவு பெருசு இருக்கு. நம்ம லங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு நல்லா மூச்சு இழுக்கிறோமோ அவ்வளோ ஃபுல்லா நம்ம லங்ஸ் ஃபுல்லா அதை கம்ப்ளீட்டா போயிட்டு நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து நடக்கும். நம்ம CO2 உள்ள போயிட்டு O2 வரது, ஆக்சிஜன் வெளியே வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நமக்கு உள்ள பாடியிலே நடக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்ம அதை பண்ணல, நமக்கு கம்மி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எடுக்கிறதும் அப்படின்னா வந்து நம்ம காத்துல வந்து இங்கோட முடிஞ்சிடும். கரெக்டா நம்ம செஸ்ட்ல வள்ளி இவ்வளவு தூரம் தான் நம்ம போய் காத்து போவோம் அப்படின்னா மிச்சம் எல்லாம் வந்து இடம் நம்ம லங்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமே விட்டுருவோம். சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நான் சொன்ன டிஸ்னியா வரது எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ நம்ம ஏன் மூவ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன். நம்ம மூவ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் நம்ம லங்ஸ் ஃபுல்லாவே கிடைக்கும். லங்ஸ் ஃபுல்லா கிடைச்சா மட்டும் தான் நம்மளால நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். லங்ஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் இது மேல நீங்க நல்லாவே மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி மூவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா நீங்க டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராப்பரா தான் மூவ் பண்றேன்னா நாம நீங்க வீட்லயே இருந்தாலுமே வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு ஒரு நல்லா வாக் பண்ணிட்டு வாங்க. நல்லா வந்து ஃபாஸ்டா ஜாப் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் மட்டும் எங்க வீட்லயே இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா லங் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ அதை மாதிரி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் பிரீதிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கையை முன்னாடி வச்சுக்கிட்டு வந்து நல்லா மூச்சு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டம்மி தான் முன்னாடி வரணும். இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணி நீங்க இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்ம டயஃப்ரமேட்டிக் பிரீதிங்னு சொல்லுவோம். இதை நீங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபெரன்சியல் பிரீதிங். கிளாசிஃபெரன்சியல் பிரீதிங்னா ஒன்றும் கிடையாது, நம்ம காத்தை வந்து முழுங்குவோம்னு சொல்லுவோம், காத்தை சாப்பிடுறதுன்னு சொல்லுவோம். காத்தை முழுங்குறது அதாவது நான் வாயத்தை வந்து முடிட்டா அப்படின்னா நான் காத்தை வந்து கல்ப் அடிக்கணும்னு சொல்லுவேன், கல்பிங் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்த. ஸோ வாயத்தை வந்து எனக்கு தேவையான ஏர் நான் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் மூச்சு விடாம அந்த காத்து எல்லாமே என் லங்ஸ்குள்ள போகிறது தான் வந்து கிளாசிஃபெரன்சியல் பிரீதிங்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ஒரு நல்ல பிரீதிங் எக்ஸசைஸ் தான் வந்து. ஸோ நம்ம வாய் மூலியமா எடுக்கும்போது நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்ம உள்ள எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நம்ம லங்ஸ் ஃபுல்லாவே நடக்கும். நம்ம லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரீதிங் இந்த டயஃப்ரமேட்டிக் பிரீதிங் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து கிளாசிஃபெரன்சியல் பிரீதிங். கிளாசிஃபெரன்சியல்னா கல்பிங் ஆஃப் ஏர், காதுனால வாய் ஃபுல்லா கல்ப் பண்ணிட்டு உள்ள இது இன்ஹேல் பண்றது விஷயம் தான் வந்து கிளாசிஃபெரன்சியல் பிரீதிங் சொல்லுவோம். தேர்ட் விஷயம் வேற என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பர்ஸ் லிப் பிரீத்திங். இதெல்லாம் போட்டோ காமிச்சா நல்லாவே புரியும். பர்ஸ் லிப் பிரீத்திங்னா நீங்க நல்லா மூக்கு வழியா நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு வாய் வழியா
விசிறு விடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மூக்கு வழி நல்லா மூச்சு உள்ள எடுத்துட்டு செகண்ட் வந்து நல்லா மூச்சை கீழே பண்ணிட்டு நல்லா வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரீதிங் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா வாயை மூடி வச்சுக்கிறது. வாயை மூடி வச்சுட்டு ப்ளோ பண்ணும் போது இதுல இருக்க அந்த தேர்ட் பிக்சர்ல இருக்க மாதிரி இப்படி ப்ளோ பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த பர்சனல் பிரீத்திங் சொல்றோம். இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஊதும் போது கம்மி அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம ப்ரொலாங்கா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லங்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். நம்ம உள்ள இருக்கிற ஏர் வந்து நல்லாவே தங்கும். நம்ம வெளியே விடும்போது ஏருமே வந்து டக்குன்னு இப்படி எடுத்து விடுறதுக்கும் நம்ம ஸ்லோவா விடுறதுக்குமே வந்து பிரீத்திங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம பிரெத் ஹோல்ட் டெக்னிக் நீங்க பண்றோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம லங்ல இருக்க ப்ராப்ளமா இருக்கட்டும், நம்ம ஈஸியா வந்து ஃபெட்டிக் ஆக ஆரம்பிட்டோம். படிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க, இந்த மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு டயர்டா இருக்க ரீசனே மெயின் ரீசனே வந்து நம்ம ப்ராப்பரா மூவ் பண்றது இல்ல. இப்ப நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா வந்து நீங்க ரொட்டீனா ஒரு விஷயம் பண்றீங்க, அது ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹேபிட் ரொட்டீனா பண்ற விஷயம் இல்லாம தனியா ஒரு விஷயம் பண்ணும் போதுதான் அது எக்ஸசைஸ் நம்ம வந்து கன்க்ளூடே பண்ணுவோம். ஓகே, நம்ம எப்பயும் அந்த பிரெயினுக்கு வந்து வேலை, இப்ப நம்ம டெய்லி வந்து வேலைக்கு வரோம் போறோம் திரும்ப வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அது ஸ்கெடியூல் டைமா இருக்கும். இதுதான் வந்து ஹேபிட். இது மீறி தவிர்த்து நீங்க வேற ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதுதான் பிரெயினுக்கு வந்து ஓகே இது நம்ம இந்த டைம் இது பண்ண மாட்டோமே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பிரெயின் வந்து ஒரு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் வந்து நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவோம், இது கன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க பாடியில உங்களுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராம நீங்க ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த பர்சனல் பிரீதிங் 3 எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைஃப்ரமேட்டிக் பிரீதிங்கா இருக்கட்டும், அண்ட் தென் கிளாஸ்ஃபரிஞ்சிங் கல்பிங் ஆஃப் ஏர், அண்ட் தென் தேர்ட் வந்து பர்சனல் பிரீதிங். இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படி. ஏன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து இப்பவே நீங்க இப்போல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாம நீங்க ப்ராப்பரா உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். யார் டிபெண்ட் இண்டிபெண்டா நீங்க உங்களை நீங்க பாத்துக்கலாம். எனி டவுட்ஸ்? பிரீதிங்ல ஏதாச்சும் பிரீதிங் எக்ஸசைஸ்ல டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, we came to the லாஸ்டா இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம மேஜரா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் வந்து பெட் சோர்ஸ், ப்ரெஷர் சோர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பின்னாடியே படுத்து அந்த பின்னாடில ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரொம்ப நாளா பெட்ரிடனா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபுல் இடமும் அது ஒரு மாதிரி அந்த புண்ணு வரந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த விஷயம்லாம் வந்து ப்ரெஷர் சோர்ஸ்னு சொல்லுவோம். இது எதனால நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து இந்த போனி ப்ராப்ளம்ஸ் நல்லா முன்னாடி தெரியும். இந்த எல்லா பாயிண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் போன் முன்னாடி அப்படிதான் தெரியும். இந்த எந்த இடத்துல இந்த போன் நல்லா வந்து வெளியே தெரியுதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ப்ரெஷர் சோர்ஸ்ன்றது நல்லாவே வரும். இப்ப நல்லா இந்த முட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எலும்புதான் இருக்கும். பெருசா நீங்க ஸ்கின் கீழிங்க போனீங்கன்னாலும் எலும்புதான் இருக்கும். சோ இந்த எலும்பு இருக்கிற இடத்துல வந்து ப்ரெஷர் சோர்ஸ் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எந்த இடத்துல போனோட இன்டாக்ட் ஆகுதோ, அந்த ஸ்கின் ரொம்ப நேரம் ப்ரொலாங்கா இடத்துல இன்டாக்ட் ஆகுதோ அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மூலமா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சோர்ஸ் கண்டிப்பா வரும். சோ இந்த பாயிண்ட் நான் பாத்துக்கணும். தலைக்கு பின்னாடி இந்த ஷோல்டர்ஸ்ல, சோ இந்த பம் ரீஜன் அண்ட் தென் கால். சோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாம் வந்துதான் நிறையவே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் சோர்ஸ் வரும். சோ இது வந்தக்கு அப்புறம் இது என்ன பண்ணலாம், இது நம்ம இதுக்கப்புறம் வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இது காம்ப்ளிகேஷன் ஆகாம இருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா வெயிட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து 2 hours ஒரு மணி நேரமே இப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 2 hours ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் நேரா படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா 2 hours அப்புறம் வந்து நான் இப்படி ஒரு ஒன் சைடா திரும்பி படுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நான் ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து ப்ரெஷர் சோர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் யுவர் செல்ஃப் இஃப் பாசிபிள். அதாவது இப்ப அவங்க வீல் சேர்டா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாம் ஹேண்ட் பவர் இருக்கு, அவங்க வீல் சேர் இருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க பார்த்த மாதிரியே இப்போ பின்னாடிதான் சாஞ்சு உட்காரணும். அவங்க பாத்தீங்க பின்னாடி சாஞ்சு உட்காரணும், அவளும் சரி கீழே உட்காரணும். இப்படி வீல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லைங்களா, இப்ப நம்மளா உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துதான் இருக்கணும் இல்லைங்களா. சோ இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி எல்லாம் அவங்க இது பண்ணலாம், அவங்க வந்து கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஹேண்ட் பவர் நல்லா இருக்கு அப்படின்னா ஹேண்ட் பவர் வச்சுட்டு அவங்க இதுல விட்டு தூக்குற மாதிரி லைக் அவங்க பாடி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்பேஸ் கிடைக்கும். சோ அந்த டைம்ல வந்து நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பண்ண அந்த ப்ரெஷர் சோர்ஸ்லயே வந்து நம்ம ரிலீவ் பண்ணலாம். செகண்ட் திங், தேர்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி வீல் சேர். இப்போ இருக்க வீல் சேர்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஆல்ஸ் வந்து லைக் இந்த டில் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி வீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா அவங்க பொசிஷனை டில் பண்ணி வச்சு நம்ம பாடி டில் பண்ணிக்கதா இருக்கட்டும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகும். பாடி ப்ரெஷர் வந்து நிறைய ரிலீவ் ஆயிட்டு அந்த ப்ரெஷர் சோர்ஸ் வராம நிறைய நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செலக்ட் குஷன்ஸ் ஆஃப் மேட்ரஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற இது இருக்கு இல்லையா, குஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம்
ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ப்ராப்பர் நல்ல குஷனியா இருக்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகும். அது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில கல்லுலாம் சில கல்லு மாதிரி இருக்கும், சில ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாஃப்டான மேட்ரஸோ இல்ல குஷன்ஸோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போது இப்போ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பைன் அலைன்மெண்ட் ஏற்ற மாதிரி அந்த மேட்ரஸ் எல்லாம் வந்துருச்சு புதுசாலாம். சோ அந்த மாதிரி மேட்ரஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடியை வந்து அதே பொசிஷன் நமக்கு மெயின்டைன் பண்ணி வரும். அதே கொஞ்சம் இப்ப நம்ம கல் மாதிரி படுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி போஸ்டரே வேற மாதிரி மாறிடும். சோ இப்ப அதுவே அந்த குஷனியா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கே வந்து நம்மள இது பண்ணி விடுறதுனால சோ அந்த நீங்க ப்ராப்பரா நீங்க செலக்ஷன் நீங்க குஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர்ஸ் வராம நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் ஹைட் ஆஃப் யுவர் பெட். சோ இப்ப நான் நல்லா படுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ப்ரிவென்ஸ் வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சம் ஆஃப் சிட் உட்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, படுத்து வச்சுட்டு நல்லா பில்லோ நல்லா பின்னாடி வச்சுட்டு அந்த சப்போர்ட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து நம்ம பெட்டோட ஹைட் வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா உட்காரும் போது இந்த ப்ரெஷர்ஸ் இல்லாம ரிலீவ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம், வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பொசிஷன்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா அடிக்கடி இப்ப நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க, அதாவது வந்து இப்ப சிஸ்டம் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஏஞ்சி ஒரு 1 hour ஒன்ஸ் மட்டும் ஏஞ்சி மட்டும் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து கூட உட்காரலாம். 1 hour உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பெயின் தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா பின்னாடி டெய்ல் போன் கிட்ட. ஸோ அது மாதிரி அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏஞ்சி ஒரு போஸ்ட் மூவ்மெண்ட் வரதா இருக்கு. 1 hour ஒன்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா போய் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னும் ப்ராப்பரா எடுத்துக்கணும். இந்த தேவையில்ல ப்ராடக்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாம லைக் ப்ராப்பரா நம்ம ஸ்கின் வந்து ப்ராப்பரா டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் சோர்ஸ் வந்து நம்ம இங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நல்லாவே சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஒரு மெட்டபாலிஸா இருந்தோம் அப்படின்னா நல்லா நம்ம இதுவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா ஸ்மோக்கிங் குவிட் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த அப்புறம் எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு வர நமக்கு இந்த ப்ரெஷர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகும். நம்ம ஃபியூச்சர் நான் சொன்ன மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன் நம்ம நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாம தான் நீங்க பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்துருச்சு இது எப்படிதான் போக்க வைக்கிறது இந்த ப்ரெஷர் சோர்ஸ் அப்படின்னு ப்ரிவென்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குமே இப்போ வந்து இந்த கிரீம் அண்ட் பவுடர்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ அதுக்கெல்லாம் வந்து இது ஃபிராக்ரன்ட் இருக்காது, நார்மலா ஃபிராக்ரண்டே இல்லாம ஒரு பவுடர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ ரொட்டீன் மாதிரிலாம். ஸோ அது ஸ்கின் எக்ஸ்போசஸ் ஆகுது அப்படின்னா அந்த விஷயம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த இதுவா இருக்கட்டும் ஆயின்மெண்டா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் போட்டுமே நீங்க அதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் த ஸ்கின். நீங்க எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்றோம். இப்போ நம்ம வந்து நல்லாவே படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பின் வந்து நல்ல வேர்வே ஆகணும். இந்த வேர்வை இல்லாம நம்ம ஸ்கின் எவ்வளவு ட்ரையா வச்சுக்கிறோமோ இந்த ப்ரெஷர் சோர்ஸ் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிவென்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த பெருக்குல வரது இந்த விங்கிள்ஸ் தான் வருது இல்லைங்களா, பின்னாடி நல்லா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஈரமா இருக்குதா இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா நமக்கு அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளே பொசிஷன் திரும்பி படுக்கதா இருக்கணும். நம்ம எவ்வளவு நம்ம பாடியா நம்ம கூலா வச்சு ட்ரையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லது. அண்ட் தென் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி. ஓகே நம்ம பாடில சேஞ்சஸ் தெரியுதா, நம்ம ஸ்கின்ல தான் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து நம்மளுமே வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு நமக்கு ஏன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலுமே வந்து நம்மளே போயிடலாம். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே நமக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாமே தான் நீங்க பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நமக்கு பேலன்ஸ் நமக்கு இப்ப நான் வந்து கேட்கறேன். இப்ப வந்து நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து 55 வயசு 60 வயசு மேல இருக்கவங்களுக்கு தான். ஓகே இப்ப உங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நமக்கு எல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நமக்குமே 65 வயசு ஆகும். சோ அது நமக்கு வரணும். நமக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டிப்பா உனக்கு வரும். இது வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க, நீங்க ப்ராப்பரா நீங்க எக்ஸசைஸ் உங்களையே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல உங்க யாருமே டிபெண்ட் பண்ணாம நீங்க உங்களை நல்லா பாத்துக்கலாம். சோ அந்த விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கொஞ்சம் நல்லா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் நீங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். யாரோட நீங்க நான் யாரோட ஹெல்ப் இல்லாம நான் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நீங்க ஒரு 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 டுவர்ட்ஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க இல்ல எக்ஸசைஸ்லாம் நீங்க ப்ராப்பர் பண்ணி உங்களை நீங்க மூவ்மெண்ட் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை நீங்க நல்லா பாத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் இட். தேங்க்யூ. Hope you all understand. So any doubts? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?